வாலிபர்கள் ஏதோ பட நடிகரை போல தாடிய வைக்கிறாங்க. உள்ளம் சொன்னது வெளியில வச்சிருக்கிறது தாடிதான். ஆனா அவருடைய உள்ளம் சொல்லும் இந்த நடிகரை போல நீ தாடி வச்சிருக்க. முடிய வைக்கிறாங்க ஏதோ ஒரு பட நடிகரை போல. ஆடைகள் சுபஹானல்லாஹ். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, யாரை போல நாம் இருக்கிறோமோ அதே போன்றுதான் நம்முடைய உள்ளம் சொல்லும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு யாருக்கு ஒப்பாகுவார்களோ அவர் மௌத்தாகினா அவருடன் தான் ஏற்பாடுபடுவார். ஒரு முஸ்லிம் வாலிபன், ஒரு முஸ்லிமான மனிதன் கலிமா சொன்னவன் ஒரு காபிரை போன்று தன்னுடைய உடம்பை மாற்றினார், ஒரு காபிரை போன்று தன் ஆடையை அலங்கரித்துக் கொண்டார், ஒரு காபிரை போன்று தன்னுடைய முகத்தை ஆக்கினார், அதே நிலைமையில் அவன் மௌத்தா போனான். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷர் மைதானத்தில் எந்த காபிரை நேசித்தானோ அவனுடன் தான் அவன் மஹ்ஷர் மைதானத்தில் ஏற்பாடுபடுவான். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அதனாலதான் வெளிரங்கத்தை மாத்துங்க. நீங்க திருந்தணுமா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேணுமா, நீங்க ஒரு நல்லவனாக மாறணுமா, உங்களோட வெளிரங்கத்தை நீங்க மாத்துங்க. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஆடைகள் உடுக்கிறாங்க, சுபஹானல்லாஹ். இன்னைக்கு ஆண்களுடைய ஆடை கரண்டைக்கு கீழாக இருக்குது. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, இன்று வாலிபர்களுடைய கலிசன் டெனிம் அது பெண்களுடைய அபாயாவை விட இறுக்கமா இருக்குது. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் கலிசன் போட்டது சொப்பி பேக்கு உள்ளுக்கு போட்டு. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, யாரு ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்துல அல்லாஹ் சபிப்பானாக யாரை, பெண்களுக்கு ஒப்பாக கூடியவர்களே. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு பெண்ணே ஒரு பெண் தன்னுடைய ஆடையை இறுக்கமாக அடுத்த ஆண்களை கவர்றதுக்காக வேண்டி ஆடை உடுத்தால் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த பெண் நரகவாசின்னு சொல்லி. அப்போ ஒரு ஆண் உடுத்தா எப்படி, ஒரு ஆம்புல ஒரு பொம்பளைய போல உடுத்தா கலிசனே சுஜூதுக்கு போகல, தன்னுடைய அகம் எது மறைய வேண்டுமோ அது வெளியிலே வந்தால். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஆண்களுடைய ஆடை கரண்டைக்கு கீழால போவதை சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் நரகவாதியை நீங்க பார்க்கணும்னு சொன்னார். நரகத்துக்கு சொந்தக்காரனான ஒரு ஆணை நீ பார்க்கணும்னு சொன்னார். நீ கரண்டைக்கு கீழால் உடுத்தவனை பார், அவன் தான் இந்த உலகத்திலே நரகவாசி. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு ஆண் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழால் உடுத்தி தொழுதால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, நேசிப்பட்ட ஒரு விஷயம் இல்ல, நேசிப்பட்ட ஒரு விஷயம் இல்ல, உலகத்தில் விளங்காது. மௌத்தாகிட்டோம், கபர்ல எல்லா அமலும் இருக்குது. ஆனால் இந்த ஒரு பாவத்தால நம்முடைய தொழுகை கூடாது. கியாமத்துடைய நாளையில் தொழுதிருப்போம், ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த சேவையிலே நம்முடைய தொழுகை எதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்காது. ஏன்? நம்முடைய ஆடை கரண்டைக்கு கீழால் இருக்குது. ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், உலகத்திலே நரகவாசிய பார்க்கணும்னு சொன்னார். அது சாரமாக இருக்கலாம், அது கலிசனாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். யாரு கரண்டைக்கு கீழால் உடுப்பார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே நரகவாசிகள். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, எனவே சிறு பிள்ளைகளுக்கு சிறுவயதில் இருந்தே ஹதரத் ரசூலுல்லாஹுடைய சுன்னah ஆடையை கரண்டைக்கு மேலாக உடுப்பது, அகலமான ஆடைகளை உடுப்பது, டைட்டான இறுக்கமான ஆடைகளை உடுப்பதை எங்களுடைய வாலிபர்களை சிறுவயதிலிருந்தே அவர்களை பழக்குவது நம்முடைய பெற்றோருடைய கடமை. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, பெண் பிள்ளைகள் அவர்களுடைய ஆடை எப்படி இருக்கும்? இன்னைக்கு சிறு வயசுல இருந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஹபாயாவை பழக்கிறது இல்லை, ஜீன்ஸை பழக்கிறது, டெனிம் கல்ச்சரை பழக்கிறது,
வெட்டுறது, பெண்களுக்கு கொண்டே வெட்டுறது, சின்ன கும்பல பிள்ளைகளுக்கு கொண்டே வெட்டுறது. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தில் ஒரு பறவை இருக்குது. அந்த பறவையுடைய திக்ர் என்ன தெரியுமா? அந்த பறவை பறந்து கொண்டிருக்குமா எப்பொழுதுமே. அந்த பறவை சொல்லுமா, யா அல்லாஹ், எந்த அல்லாஹ் ஆண்களுக்கு தாடியையும் எந்த அல்லாஹ் பெண்களுக்கு முடியையும் கொடுத்தானோ அந்த அல்லாஹ்வுக்கு புகழனைத்து உண்டாவதாக என்று சொல்லி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை சொல்லிக் கொண்டு திரியுமா? மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா இன்னைக்கு பாபமா பெண் பிள்ளைகளுக்கு சிறுவயதிலிருந்தே முடிய வெட்டி பழக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு சிறுவயதிலிருந்தே இறுக்கமான டெனிம் இது போன்ற ஆடைகளை பழக்கிறது. மேலான சகோதரர்களே, நண்பர்களே, சிறு வயசுல ஒரு புள்ள அதுக்கு பழகினா 15 வயசு ஆகப்போல, காலேஜுக்கு போகல, கிளாஸ் போகல, அந்த புள்ள அபாயாவோட போகும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? மேலான சகோதரர்களே, அந்த பிள்ளை 1 வயசு ஆகப்போல அந்த புள்ள அபாயாவோட ரோட்ல போகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாளும் நடக்காது, ஒரு நாளும் நடக்காது. எதை சின்னத்தில் பழக்கிறோமோ அதுதான் அந்த புள்ள பெரியாராவினாலும் அவனுடைய வாழ்க்கையில வரும். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியுடைய மனைவிமாரை பார்த்து, லஸ்துன்னக அஹதின் மினன் நிசா இனி தகைதுன்ன ஃபலா தஹ்தஅன பில் கௌலி ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மர்துன் வகுல்ன கௌல மஅரூஃபா. அல்லாஹ் சொல்றான், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க, உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க, அவர்கள் அந்நிய ஆண்களுடன் பேசும் பொழுது வளைஞ்சிக்கிட்டு இரக்கமாக அன்பாக பேச வேணாம். பெண்களுக்கு சொல்லுங்க, அப்படி பேச வேணாம்னு சொல்லி. ஏன் அப்படி பேசினா எவனுடைய உள்ளத்திலே நோய் இருக்குமோ அவனுக்கு நோயை உண்டாக்கும். ஒரு பெண் அந்நிய ஆண்கள் கொலைஞ்சி கொலைஞ்சி பேசுறது, மேலான சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ஆணுடைய உள்ளத்திலே பாவத்தை தூண்டும். இன்னைக்கு எங்கட பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? சுபஹானல்லாஹ், வீட்டில மாப்பிள்ளை கூட பேசுறது இல்லை, மாப்பிள்ளையிடம் பேசினா சண்டை. ஆனா பஜாருக்கு போனா சுபஹானல்லாஹ், கடையில் இருக்கக்கூடிய அந்நியவர்களுடைய இரக்கமாக அன்பாக பேசிக்கிட்டு இருக்கிறார். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் அவள் நறுமணம் பூசி பாதையிலே போனாள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஹதரத் ரசூலுல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. சொன்னாங்க வஹிய ஜானியா. அந்த பெண்ணுடைய வாசத்தை எத்துணை ஆண்கள் நுகர்வார்களோ அத்துணை ஆண்களுடனும் இந்த பெண் விபச்சாரம் செய்த பாவம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, இது வாசத்துக்கு மட்டுமில்லை. ஒரு பெண் தன்னுடைய முகத்தை இன்னொரு ஆணுக்கு காட்டினால், கண் விபச்சாரம் செய்து, காது விபச்சாரம் செய்து, நாவு விபச்சாரம் செய்து, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த ஆணுடன் கண்ணால விபச்சாரம் செய்த பாவம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, இது ஆண்களுடைய ஆடை, பெண்களுடைய ஆடையை இஸ்லாம் சொல்லுது. சரி, மேலான சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய வெளிரங்கமான சுன்னத் நம்ம வாழ்க்கையில வரும். அடுத்தது ஹதரத் ரசூலுல்லாஹ்